வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, ரோமன் ரெயின்ஸ பத்தி தான். ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ப வந்து நம்மளோட டிகேஓ நிறுவனம் வந்து வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டுருக்கு. அது மேபி என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வருஷத்துல வந்து இப்போ வந்து இவ்வளோ தான் சேலரி அப்படிங்கிற மாரி WWE வந்து இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வாங்கியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அதாவது WWE ஒர்க் பண்ற ரெஸ்லர்ஸ விட ஒரு படி மேல போய் நம்பர் 1 அந்த சேலரி வாங்குறது யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWEல வந்து பிராக் லெஸ்னர் தான் அதிகமான சேலரிய வந்து வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து அவர் WWEல இல்ல. அவர பத்தி நம்ம பேச வேணாம். இப்ப அதுக்கு அடுத்து அவரோட பிளேஸ வந்து நிரப்புற விதமா நம்பர் 1 இடத்துல வந்து WWEல அதிகமான சேலரிய வாங்குற ஒரே ரெஸ்லர் யாரு அப்படின்னு கேட்டா, அது நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்னு கேட்டா, அதாவது 15,000,000 வந்து நம்மளுடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வாங்குறாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு கீழ தான் எந்த ரெஸ்லரா இருந்தாலும், செத் ரோல்ஸா இருக்கட்டும், இல்ல நம்முடைய ராண்டி ஓர்டனா இருக்கட்டும், இல்ல கோடி ரோட்ஸா இருக்கட்டும், ஜான் சினாவா இருக்கட்டும், ட்ரூ மெக்கின்டையரா இருக்கட்டும், அப்படிங்கிற மாரி அதுவும் ரோமன் ரெயின்ஸ்க்கு கீழ தான் இவங்க எல்லாருமே வந்து WWE வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வாங்குற சேலரி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதாவது 5,000,000, 6,000,000, அதாவது 7,000,000, 8,000,000 இந்த ஒரு 10,000,000க்குள்ளேயே தான் இவங்க எல்லாம் சேலரி வாங்குறாங்க. ஆனாலும் இவங்கள தாண்டி போய் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 15,000,000 வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து சேலரியா WWEல வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல வந்து இப்போ வந்து டிகேஓ நிறுவனம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் ஆச்சே. இவருக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து 15,000,000 வந்து எதுக்கு சேலரி தரணும்? இவருக்கு வந்து இந்த 15,000,000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். அதனால மேபி இவருக்கு வந்து அந்த 15,000,000 நம்ம தர வேணாம் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து டிகேஓ நிறுவனம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஒரு பக்கம் இது இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அதாவது எனக்கு வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்ல 15,000,000 வந்து எனக்கு வந்து இந்த சேலரி வந்து மேபி எனக்கு வேணாம். எனக்கு வந்து இத விட அதிகமான சேலரி வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE ட்ட கேட்டிருக்காரு. அதாவது எவ்வளவு சேலரிய வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டா, இப்ப அவர் வாங்குற சேலரி என்ன அப்படின்னு கேட்டா 15,000,000. இத விட வந்து 20லருந்து 25,000,000 வந்து எனக்கு வந்து சேலரியா வேணும் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது 15,000,000 வாங்குறாரு. இத விட கூடுதலா வந்து 25,000,000 இல்லாட்டி 20,000,000 வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி இப்ப கேட்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் இப்ப கேட்டது தான் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்து இப்ப வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து 15,000,000 வந்து இப்ப WWEல வாங்கிட்டு இருக்காருல்ல, அது வந்து இந்தியன் மதிப்புக்கு வந்து சுமார் 125,00,00,000 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு சேலரியா வந்து WWE வாங்கிட்டு இருக்காரு. அந்த 125,00,00,000 வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு பத்தாது அப்படிங்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE கிட்ட வந்து அதாவது நான் வந்து திரும்பி WWEக்கு வந்து நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு வந்து 15,000,000 தந்தீங்கல்ல, அதாவது அவங்க அமெரிக்கால வந்து 15,000,000 நம்ம இந்தியன்ல வந்து 125,00,00,000 அது வந்து எனக்கு பத்தாது. அத விட கூடுதலா 20,000,000 அப்படி இல்லாட்டி 25,000,000 வந்து நீங்க எனக்கு தாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து WWE கிட்ட வந்து ரோமன் ரெயின்ஸ் கேட்டிருக்காரு. அப்ப 20,000,000 அப்படின்னா நம்மளோட இந்தியன் மதிப்புல வந்து 171,00,00,000 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்முடைய டிகேஓ நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் கேட்கறது அதாவது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் கிடையாது. அதாவது அவரு வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லர் தானே. அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு தொகைய வந்து குடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸ் கீழ இருக்காங்கல்ல, அதாவது செத் ரோல்ஸா இருக்கட்டும், இல்ல ஜான் சினா, கோடி ரோட்ஸ், ட்ரூ மெக்கின்டையர் இருக்காங்கல்ல, அவங்களோட 2 மடங்கு சேலரிய தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு சேலரியா வாங்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்க வந்து இப்ப 6,000,000 வாங்குறாங்கன்னா, 6,000,000 டூ 6,000,000 சேர்த்தா 12,000,000. அந்த 12,000,000 தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 1,000,000 வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்க 2 மடங்கு வாங்குறத வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 1 மடங்கா வாங்கிட்டு இருக்காரு சேலரியா. அதுவும் பத்தாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ வந்து WWE வந்து அந்த அதாவது ரோமன் ரெயின்ஸ் கேட்ட அந்த ஒரு இத வந்து நம்ம செய்யலாமா?
அதாவது 15 மில்லியன் குடுத்துருக்குறோம். அந்த குடுத்தது வந்து பத்தாது அப்படிங்கிறதுக்காக 20 மில்லியன் இல்ல 25 மில்லியன் வந்து WWE கேட்குறாரு. இது வந்து நம்ம குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற மாரி WWE டிஸ்கஸ் பண்றாங்களாம். அதில வந்து டிகோ நிறுவனம் வந்து எங்களால தர முடியாது அப்படிங்கன்னு சொல்ல முடியல. நாங்க தர்றோன்னும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து இப்போ வந்து டிகோ நிறுவனம் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது மேபி எதனால அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் 1 பொசிஷன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர். அவரு இல்ல அப்படின்னாவே WWEக்கு வந்து ஒரு இழப்பா அப்படின்னு கேட்டா, இழப்பு அப்படிங்கிறத விட ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, அது இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த உண்டாக்கும். ஏன்னா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்ப இருக்கிறாரு அப்படின்னா, அதனால தான் WWEவே இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் ஒரு அர்த்தமே. ஏன்னா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் இல்ல, ரோமன் ரெயின்ஸ வந்து WWE வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. டிகோ நிறுவனம் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருமே வந்து WWE பார்க்க மாட்டாங்க. அதாவது WWEயோட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லோவாயிரும். ரொம்ப ரொம்ப அடி வாங்கிரும். அதனால மேபி இப்போ வந்து நம்முடைய டிகோ நிறுவனத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இப்போ ரோமன் ரெயின்ஸ் கேட்கிற அந்த ஒரு சேலரிய வந்து டிகோ நிறுவனம் வந்து தந்தே ஆகணும். அப்படி ஒரு வேள இல்ல எங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற மாரி ரோமன் எங்களுக்கு வந்து இவ்வளோ சேலரிலாம் வந்து எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிகோ நிறுவனம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது WWEக்கு வந்து ஒரு இழப்பு அப்படிங்கிறத விட, வேற ரெஸ்லிங் கம்பெனிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு போயிட்டார் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து நம்முடைய AEWலாம் இருக்காங்க. AEWலாம் வந்து நீங்க கேட்கிற அந்த சேலரிய வந்து அதை விட டபுளா கூட நாங்க தரோம் அப்படிங்கிற மாரி AEW வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸ. WWE என்ன உங்களுக்கு சேலரி தராங்க? அதாவது நீங்க வந்து 20 மில்லியன் நீங்க வந்து கேட்டீங்க. அத வந்து WWE தரல. நாங்க வந்து உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 300 மில்லியன் கூட நாங்க தர்றோம். அதாவது 30 மில்லியன் கூட நாங்க வந்து உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிற மாரி AEW வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பவர் அப்படிங்கிறத விட ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மவுஸ் அப்படிங்கிறது அதிகம். அதனால மேபி இப்ப இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ரோமன் ரெயின்ஸ் கேட்டார்ல, அந்த 20 அப்படி இல்லாட்டி 25 மில்லியன் கேட்டார்ல, அத வந்து நம்முடைய WWE வந்து குடுத்தே ஆகணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மேட்டா வந்து இப்போ வந்து இருக்குது. அது இல்லாம இப்ப WWE வந்து இப்போ குழம்பி போயிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் கேட்கிற அந்த ஒரு இத வந்து நம்ம தரலாமா? தர வேணாமா? அப்படி ஒரு வேள நம்ம வந்து தராம விட்டுட்டோம் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து இல்ல வேற ரெஸ்லிங் கம்பெனிக்கு எதுவும் போயிருவாரோ, இல்ல ஹாலிவுட்டுக்கு போயிருவாரோ, அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்தில இருக்காங்க. அது இல்லாம இல்ல எங்கேயுமே வேணாம். அதாவது நான் வந்து WWEலேருந்து போயிட்டேன் அப்படின்னா, நான் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போகல அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, திடீர்னு ஹாலிவுட்டுக்கு போயிட்டாருனாலும், அதுவும் நம்மளுடைய WWEக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கும். அதனால மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்ன அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய WWE வந்து நிறைவேத்தியே ஆகணும். அதுதான் வந்து WWE நல்லது. அது இல்லாம டிகோ நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்டிருக்காருல்ல, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிச வந்து நம்முடைய WWE இல்ல டிகோ நிறுவனங்க தருவாங்களா? தரமாட்டாங்களா? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ வந்து ஒரு தாட்டி வந்து WWE இழந்துட்டாங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டும் இழப்பு இல்ல. ஆல்மோஸ்ட் ரெஸ்லிங் வேர்ல்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இத பத்தின உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. WWEக்கு ஆர்-ட்ரூத்தோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதே சத்தியமா தெரியல. அதனால தான் நம்மளுடைய ஆர்-ட்ரூத்த வந்து நம்மளோட WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவ வந்து எதிர்பார்த்து நின்னாங்க. அது மேபி அது என்ன அப்படின்ட்டா, அது நம்மளுடைய ஆர்-ட்ரூத்தோட ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரால வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வி வாண்ட் ஆர்-ட்ரூத், வி வாண்ட் ஆர்-ட்ரூத் அப்படிங்கிற மாரி அந்த அரீனாவ ஃபுல்லாவே நம்மளுடைய ஆர்-ட்ரூத்துக்காகவே ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆர்-ட்ரூத் தான். அதாவது இப்போ வந்து ரீசென்ட்டா கூட நம்ம சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய ஜான்சனாவும், நம்முடைய ஆர்-ட்ரூத்தும் வந்து மேட்ச் பண்ணாங்க. அது உண்மையிலுமே அது வந்து ஒரு தரமான ஒரு மேட்சா இருந்துச்சு. அப்பயிலேருந்து தான் நம்மளுடைய ஆர்-ட்ரூத் அதாவது நம்முடைய ஜான்சனாவோட அந்த பழைய மெர்கன்டைசர்ஸ் இருக்குல்ல, அதாவது அவரோட ஓல்டு அந்த டீ-ஷர்ட்லாம் வந்து அதிகமான செல்லிங் போச்சு. அது இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்ட வந்து நம்மளுடைய ஆர்-ட்ரூத் வந்து WWE குடுத்தாரு. மேபி இப்போ வந்து நம்மளுடைய ஆர்-ட்ரூத் வந்து WWE வந்து முழுக்க முழுக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்முடைய ஆர்-ட்ரூத்த வந்து நம்முடைய WWE பார்ட்னர்ஷிப்ல இருக்க இன்னொரு கம்பெனி எது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அது TNA. அந்த TNAல வந்து நம்மளுடைய ஆர்-ட்ரூத்துக்கு வந்து ஒரு ஆஃபர வந்து இப்போ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது மேபி அது என்ன ஆஃபர் அப்படின்னு தெரியல. அதாவது எத்தன வருஷத்தோட கான்ட்ராக்ட், என்ன விரிவாக்கம் அப்படிங்கிற மாரி மேபி தெரியல. ஆனா TNA வந்து இப்போ வந்து நம்முடைய ஆர்-ட்ரூத்துக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து முழுக்க முழுக்க உண்மதான். மேபி இப்போ அதாவது நம்முடைய TNAவும் சரி, நம்முடைய WWE சரி, ரொம்ப 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்காங்க மேபி. அதுக்கப்புறம் அதாவது காலங்கள் போக போக நம்மளுடைய TNAல நம்முடைய ஆர்-ட்ரூத்துக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் மேபி
ஃப்யூச்சரில் வேணால் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கு வந்து மேபி நம்மளுடைய ஆர்ட்ரூத் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூக்கு வந்து ஆர்ட்ரூத்தோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சாக்கு. அதனால தான் மேபி இப்போ ரிலீஸ் பண்ண நம்மளுடைய ஆர்ட்ரூத்தை வந்து எப்படி கொண்டுட்டு வரதுன்னு தெரியாமல் இப்போ வந்து நம்மளுடைய டிஎன்ஏக்கு வந்து ஒரு டிஎன்ஏ கிட்ட பேசி இப்போ வந்து டிஎன்ஏ வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஆர்ட்ரூத்துக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ தான் நம்மளுடைய ஆர்ட்ரூத்தோட நிலைமை, அது இல்லாமல் அவரோட மகிமை என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளோட டபிள்யூடபிள்யூக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.